அன்னை மொழியை பாடப்பகுதியில் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிற ஒரு லைன் வந்துச்சு. அதில் ரெண்டு நூல்கள் பெயர் வந்துச்சு. ஐம்பெரும் காப்பியங்கள்னு வரலைனாலும் 2 நூல் பெயர் வந்துச்சு. என்னென்ன சிலப்பதிகாரம், அப்புறம் மணிமேகலை அப்படின்னு 2 நூல்கள் பெயர் அதில் வந்துச்சு. இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து 4 உறுதி பொருள்களை தரும். என்னென்ன அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 உறுதி பொருள்களை அது நமக்கு வெளிப்படையாக தரும். அப்புறம் காப்பிய இலக்கணம் முழுமையாக நம்மளுக்கு அதில் கிடைச்சிடும். அதாவது இலக்கணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு, வர்ணனைகள் எல்லாமே நிறைந்தது தான் இந்த காப்பியங்கள் அப்படிங்கிறது. காப்பிய இலக்கணம்னா ஒரு தலைவனினுடைய 4 உறுதி பொருள்களையும் அது நம்மளுக்கு எடுத்து காமிச்சது. சரி, இப்போ இந்த ஐம்பெரும் காப்பியங்களினுடைய காப்பியங்கள் பெயர் என்ன, அதனுடைய ஆசிரியர் யாரு, அது எதனால, என்ன காரணத்தினால அதுக்கு அந்த பெயர் வந்துச்சு, அல்லது அந்த வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்கும். அந்த காப்பியத்தினுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்குது. பார்க்கலாம் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது, என்ன உங்களுக்கு எவ்வளவு தூரம் அதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் வரும். சரி, சிலப்பதிகாரத்தை பற்றி யாருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சொல்லுங்க. சிலப்பதிகாரத்தை எழுத்துவர் வந்து ரோமவடிகள். இது வந்துட்டு கண்ணகி சிலம்பால் உருவான கதை, அதனால இதுக்கு பேர் வந்துட்டு சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். ரெண்டாவது நூல்கள் பற்றி கோவலன் மாதவியோட பொண்ணு பேர் தான் மணிமேகலை. இவளோட வாழ்க்கை கதையை கூறுவது தான் மணிமேகலை. இதோட ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தன். ஓகே, அடுத்ததுங்க வேற யாராவது? சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். தேவர்கள் உலகத்துல இருக்கிற மணியோட பேர் தான் சிந்தாமணி. அந்த மணி வந்து யார் என்ன வேணும்னாலும் அது வந்து தந்துடும். ஸோ இதனால சீவகனை பாடும் சிந்தாமணி என்ற பெயர் கூட. அடுத்ததுங்க, அடுத்தது என்ன சொல்லுங்க. ஐம்பெரும் காப்பியங்கள்ல 4வது காப்பியமாக வளையாபதி திகழ்கிறது. வளையாபதி வந்து பலவகை செய்யுள் ஓசைகளை கொண்டிருக்கும். வளையல் போன்ற செறிவான அமைப்பை கொண்டிருப்பதால் வளையாபதி என்று அழைக்கப்படுகிறது. வளையாபதியோட ஆசிரியர் பேர் வந்து அறியப்படுகிறது. வளையாபதியோட ஆசிரியர் பேர் நமக்கு. அடுத்ததுங்க, குண்டலகேசி இயற்றியவர் நாதமுடியனார். குண்டலம் என்பது தோடு, கேசி என்பது கூந்தலுடைய பெண். இது ரெண்டும் சேர்த்தா குண்டலகேசி. இந்த பௌத்த பெண்ணின் வரலாற்று கதையை கூறுவதே குண்டலகேசியாகும். குண்டலகேசி என பெயர். ஐம்பெரும் காப்பியங்களினுடைய ஆசிரியர் பெயர் எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அதற்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ஐஞ்சிறும் காப்பியங்கள் அப்படின்னு அதை ஒட்டி இன்னொரு 5 காப்பியங்கள் இருக்கு. இந்த 5 காப்பியங்கள் ஏன் ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐம்பெரும் காப்பியங்களுக்கு ஒரு எடுத்துக்கிட்டோம்னா அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 உறுதி பொருள்களையும் தரதுனால அதை என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்கிறோம். ஆனால் ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த அறம், பொருள், இன்பம், வீடு இதில் ஏதாவது ஒன்றோ அல்லது 2 அந்த மாதிரி குறைந்து வருவது, அதில் ஏதாவது ஒரு சில கண்டென்ட் என்ன இருக்கும் கம்மியாகி வருது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம், ஐஞ்சிறும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐஞ்சிறு காப்பியங்களில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாககுமார காவியம், யசோதர காவியம், உதயன குமார காவியம், நீலகேசி, அடுத்தது சூடாமணி அப்படின்னு 5 காப்பியங்கள் இருக்குது. அதனால இது என்ன சொல்கிறோம், இதில் ஒரு சில உறுதி பொருட்கள் குறைந்து வருகிற உறுதி பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 தான் உறுதி பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சிலதோ ஒன்றோ அல்லது சிலதோ குறைந்து வரதுனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பாடப்பகுதியில் நம்மளுக்கு மணிமேகலை, சிலப்பதிகாரம் அப்படின்னு 2 பாடல் அந்த 2 ஐம்பெரும் காப்பியங்களினுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது வினா நோக்கில் எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 2 காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்களில் இந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம் தவிர வேறு என்னென்ன காப்பியங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு மற்ற 3 காப்பியங்களினுடைய பெயர்கள் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐம்பெரும் காப்பியங்களுடைய பெயர்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஐஞ்சிறும் காப்பியங்களினுடைய பெயர்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு
இன்னும் மதிப்பெண் வாங்குறதுல கொஞ்சம் எளிமையாக வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூம்மா.